மாட்டுப்பொங்கல் விழா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. களை கட்டியுள்ள மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டங்கள் குறித்து சேலம் மாவட்டம் பாகல்பட்டி கிராமத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த பொங்கல் விழாவில் தொடர்ச்சியாக கொண்டாடப்படும். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் தினத்தன்று அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு? வணக்கம் பனிமலர். அதாவது தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் இந்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதாவது விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த கால்நடை மாடுகளுக்கும் காளைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த மாட்டுப்பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டம் கிராமப்புறங்களில் இந்த விழா இன்று அதிகாலையில் முதல் கொண்டே களை கட்டியிருக்கு. குறிப்பாக சொல்ல போனோம்னா சேலம் மாவட்டம் பாகல்பட்டி, அதாவது பெரியண்ணன்கிற விவசாயி தோட்டத்தில் நாங்கள் இப்போ நின்றுட்டு இருக்கோம். இங்கே விடைகாலையில் முதல்ல இங்கே இருக்கிற மாட்டு தொலைவதை சுத்தப்படுத்தி இங்கே இருக்கிற மாடுகளையும் காளைகளையும் குளிப்பாட்டி அவர்களுக்கு வண்ணம் தீட்டி புதிய கயிறுகள் கட்டி தற்போது இந்த பொங்கல் விழா இந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். தற்போது இந்த 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 குடும்பத்தினர் மிகுந்த உற்சாகத்துடன் இன்றைய காலகட்டத்திலும் கூட இந்த பாரம்பரியத்தை மாறாமல் பொங்கல் விழா கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்காக இந்த விவசாயி பெரியண்ணன் நம்முடைய பேசலாம். ஐயா வணக்கம். உங்களுக்கு இந்த மாட்டு பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் விழா எப்படி நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க? எந்த உற்சாகத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்திலையும்? ஒவ்வொரு வருஷமும் மாட்டு பொங்கல் எங்களுக்கு ஒரு வேளாண்மை விளைச்சல் தரக்கூடிய ஒரு பொங்கல். அந்த விளைச்சலின் பயனாக மாடுகளுக்கு பொங்கல் வைத்து உழைக்கின்ற வர்க்கம் மாடுகள் தான், எங்களுக்கு காளைகள் தான் உழைக்கின்ற வர்க்கம். அதுக்கு ஒரு விழா எடுப்பதற்காக இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். காலையிலிருந்து நேற்றிலிருந்து மாடுகளை குளிப்பாட்டி அதாவது திருநீர் மஞ்சனம் எல்லாம் வைத்து இன்றைக்கு பொங்கலை வைத்து சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இருந்தபோதிலும் எங்களுக்கு ஒரு சிறிய வருத்தம் இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வீரத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு, எருதாட்டம். எங்கள் ஊர்களிலே அலங்காநல்லூரில் தான் ஜல்லிக்கட்டு என்பது பிரசித்தம். இங்கே எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் கருநாள் அன்னைக்கு எருதுகளை பிடித்து வடம் போட்டு ஆட்டுவார்கள். அதற்கு தடை விதித்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அது இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஏமாற்றம். இருந்த போதிலும் இந்த பொங்கல் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்னவென்றால் தண்ணீர் பஞ்சம். வருஷந்தோறும் ஒரு பக்கம் தண்ணியினால் அழிவு, ஒரு பக்கம் கடும் வறட்சியினால் அழிவு. இதை போக்குவதற்கு அரசாங்கம் ஏதாவது முயற்சி செய்து கால்வாய்களை தூர்வாரி ஏரிகளை நிரப்பி எங்களுக்கு கொடுத்தால் விவசாயம் செழிப்பாக இருக்கும். அதற்குண்டான விளைபொருளும் கொடுத்தால் எங்களுக்கு விவசாயம் செழிக்கும் என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். காலப்போக்கிலே இந்த விவசாயிகள் குறைந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நிலத்தை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோமோ என்ற ஒரு ஐயம் எங்கள் மனதிலே ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதை போக்குகின்ற வகையிலே இனி வருகின்ற அரசாங்கம் உழவர்களை பெருமிதமாக ஜெய் கிசான் ஜெய் ஜவான் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை இங்கே விவசாயிகளையும் படை வீரர்களையும் உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உயர்வதற்கும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்தால் விவசாயம் செழிக்கும். நாட்டை பாதுகாக்கக்கூடிய வீரர்களும் உற்சாகமாக இருக்கின்றார்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்பது வள்ளுவருடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாலே எழுதப்பட்ட குரல் இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்கின்றது. நன்றிங்க ஐயா. பனிமலர், இந்த பகுதிகளில் இந்த 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 பொங்கல் மாட்டுப்பொங்கல் பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது புது பானையில் பொங்கல் இட்டு தற்போது வழிபாடு மாடுகளுக்கான வழிபாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கு. இந்த காலையிலேருந்து இந்த மாடுகளுக்கெல்லாம் வண்ணம் பூசி மிக சிறப்பான முறையில் இதற்கான ஏற்பாடுகளை இவங்க செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த 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 பொங்கல் விழா இந்த விவசாயி மட்டும் இல்லாமல் இவருடைய உறவினர்கள் மற்றும் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். மாடுகள் எல்லாம் இந்த பொங்கல் பண்டிகைக்கு தற்போது தயாராகிட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான பூஜைகள் தற்போது நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து மேலும் பேசுவதற்காக இன்னொரு விவசாயி நம்முடைய இருக்கார். சார் வணக்கம். இந்த காலகட்டத்தில் இந்த மாட்டுப்பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி இந்த மண்ணின் மனம் மாறாமல் நடைபெற்று இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இங்கே எங்கள் தோட்டத்தில் மாட்டுப்பொங்கல் வச்சு அதை சிறந்த முறையில் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கோம். எங்கள் தாத்தா காலம், அதுக்கு முன்னே எங்கள் கொள்ளுப்பாட்டன் காலத்திலிருந்து இந்த விழா எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதே நேரத்தில் மாடுகளை நான் டவுனில் இருக்கிறேன். எங்கள் அப்பா தான் விவசாயம் பார்த்துட்ருக்காரு. இங்கே நாங்கள் பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னால் நாங்கள் கம்பல்சரி இங்கே வந்துடுவோம். 4 நாள் இங்கே நாங்கள் தங்குவோம்.
இங்கே வந்து மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி வீடுகளுக்கெல்லாம் வர்ணம் பூசி மாட்டு கொம்புகளுக்கெல்லாம் வண்ணமிட்டு மாட்டுக்கு மேலே வந்து கலரெல்லாம் போட்டு இதை ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடுவோம். ஏன்னா உழவர்களை கௌரவிக்கின்ற ஒரு விழாவாக இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதை மென்மேலும் வந்து நல்லா வந்து கொண்டாடிட்டு வருவோம். அதே மாதிரி வந்து இதுக்குண்டான உதவிகளை வந்து அரசாங்கமும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சு இந்த விழாவை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். நிச்சயமா அதாவது இந்த பொங்கல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாலும் அவங்களுக்குடைய சின்ன வருத்தம், ஜல்லிக்கட்டு விழா, ஜல்லிக்கட்டு மற்றும் இந்த சேலம் பல்வேறு பகுதியில் நடத்துகிற இந்த எருதாட்டம் நடைபெறலைங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. பனிமலர், ரியாஸ், உங்க தகவல்களுக்கு நன்றி.